டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அதிகாலை என்ன? ஈரானுடன் ஒரு போரை நடத்த வேண்டாம், விளைவு விபரீதமாகிவிடும். ஈரானினுடைய பிரச்சனை உலக பெரும் பிரச்சனையாக மாறி அமெரிக்காவை பொறிக்கிடங்கில் தள்ளிவிடும் என்று அமெரிக்க அதிபருக்கு மந்திரிகள், நிபுணர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்திய ஸ்டீவ் விட்கோவ் குழுவினர் காதில் இரகசிய தகவல். நிலைமை சாதகமாக இல்லை அமெரிக்காவிற்கு என்று. இரண்டாவது முக்கிய செய்தி, ஈரான் ரஷ்யாவுடன் இரகசியமான ஒப்பந்தம் ஒன்றை செய்து மிக ஆபத்தான ஆயுதங்கள் 2500 ஏவுகணைகளை வாங்கிவிட்டதாக அமெரிக்காவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த ஏவுகணைகள் அமெரிக்காவை தாக்குகின்றதா இல்லையா? ஆனால் அமெரிக்காவினுடைய ஆதரவு தளங்கள் மத்திய கிழக்கில் எதுவும் செயற்பட முடியாத அளவிற்கு ஈரான் தாக்குதலை நடத்தலாம். இந்த ஆயுதங்கள் இன்னமும் போகவில்லை என்று நினைத்து விடாதீர்கள். கடந்த ஜூலை மாதமே போய் சேர்ந்து விட்டது என்பது இன்னொரு அதிர்ச்சி செய்தியாக இருக்கின்றது. நிலைமை மோசமாக மாறுகின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய கைகளில் இந்த ஆயுதங்கள் சென்றிருக்கலாம். ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்தியவுடன் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. லெபனானில் இருக்கும் அமெரிக்க தூதராலயத்தை மூழ்கடிக்கக்கூடிய அபாயம் இருக்கும். எனவே தூதராலயம் மூடப்பட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். இது அடுத்த அதிர்ச்சி செய்தி. அடுத்த அதிர்ச்சி, சிரியாவினுடைய வடபுலத்தில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுவதாக கூறியது இப்பொழுது வெளியேற்றம் ஆரம்பித்து அங்கும் ஆபத்து. ஏனென்றால் இது போன்ற ஏவுகணைகள் தாக்கினால் படைத்தளங்களை கொண்டு நடத்த முடியாது. இதுவும் பின்வாங்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த இக்கட்டான நிலையில் பேச்சுவார்த்தைகளை பின்போட்டு ஈரான் வேகமாக யுரேனியம் செறிவூட்டலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அது முக்கியமான ஒரு இடத்திற்கு வருமாக இருந்தால் அணுகுண்டு உருவாகின்ற பிறப்பு நிலைக்கு வரும். அதன் மீது தாக்குதல் நடத்தினால் அது அணுகுண்டு தாக்குதலாக வரக்கூடிய அளவிற்கான வேகம் இருக்கின்றதா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு ஈரானினுடைய முன்னேற்றம் இருப்பதை காலை செய்தி காட்டுகின்றது. அடுத்த அதிர்ச்சி செய்தி, அமெரிக்க அதிபரினுடைய குறுஞ்செய்திகள் ஈரானில் இருக்கும் பொதுமக்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் கோர்முஸ் நீரிணையை தற்காலிகமாக மூடி இருக்கின்றது ஈரான். 20% ஆயில் ஏற்றுமதி இடம் மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இருதரப்பும் பேச்சுக்களை வியாழன் நடத்தி முடித்துக் கொண்டு போரா சமாதானமா, வாழ்வா சாவா என்று போக வேண்டும். இவ்வளவு காரியங்களும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள் ஈரான் அமெரிக்க விவகாரம் தொடர்பாக உலக அரங்கில் வெளியாகி இருக்கின்ற கருப்பொருளான செய்திகளாக இருக்கின்றன. இதில் முக்கியமானது அமெரிக்க அதிபரினுடைய படைத்துறை தலைவர் டென் கெய்னுடைய தகவலாகும். போரை நடத்த வேண்டாம், போரை நடத்துவோமாக இருந்தால் நாம் எதிர்பாராத சேற்றுக்குள் எங்களுடைய போர் தேரினுடைய சக்கரங்கள் சிக்கப்பட்டுவிடும். ஆகவே பேச்சுவார்த்தை என்கின்ற இடத்தை நோக்கி மட்டும் காய்களை நகர்த்துங்கள், போர் நோக்கி நகர்த்த வேண்டாம். நகர்த்துவது இலகு, உள்ளே நுழைந்து விட்டால் வெளியே வருவது மிகவும் கடினம் என்ற பொருள்பட டொனால்ட் ட்ரம்பிற்கு புத்திமதி கூறியிருக்கின்றார். இதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புடன் யாரெல்லாம் நட்பாக பேசுகின்றார்களோ அந்த மந்திரிகள் எல்லாம் அவரை வெள்ளை மாளிகையில் சந்தித்து, ஐயா, போரை நடத்த வேண்டாம், அதனால் வரக்கூடிய ஆபத்துக்கள் பல உண்டு, அது அமெரிக்காவிற்கு நல்லது அல்ல, ஈரான் தோற்பது வெல்வது அல்ல இதில் இருக்கின்ற பிரச்சனை, அமெரிக்காவினுடைய எதிரிகளாகிய சீனா, ரஷ்யா போன்றவர்கள் இந்த உலகத்தின் அதிகாரத்தில் ஒரு படி உயரமாக வந்து விடுவார்கள், வேண்டாம் வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார்கள். அதேவேளை ஜெனீவாவில் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டீவ் விட்கோவ், அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் ஜெரால்ட் குஷ்னர், இந்த இருவரும் பேச்சுவார்த்தையை முறித்து தாக்குதலை தொடரலாம் என்ற நம்பிக்கையுடன் வந்தவர்கள். தங்களிடம் இத்தனை ஆயுதங்கள் இருக்கின்றன, உங்களால் நின்று பிடிக்க முடியாது என்று கூறியவர்களுடைய மேசையில், நீங்கள் அத்தனை ஆயுதங்களை பாவித்தாலும் நாங்கள் பாவிக்க போகின்ற ஆயுதங்கள் இதுதான் என்று அமெரிக்காவினுடைய நலன்களை நோக்கி 2500 ரஷ்ய ஏவுகணைகளையும் மத்திய கிழக்கு நோக்கி சுழற்றி விடுவார்களாக இருந்தால் உங்களுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளினால் அதை தடுக்கத்தான் முடியுமா என்று அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய சூழல் இருப்பதை ஆக்சியோஸில் வெளியாகி இருக்கின்ற செய்தியின் மூலமாக நம்மால் உய்த்துணர முடிகின்றது. எனவே ஆக்சியோஸ் செய்தியின்படி போர் வேண்டாம் என்கின்ற குரல் அமெரிக்கா முழுவதிலும் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றது. படைத்துறை தலைவர்கள் கூட. ஈரானிய பொதுமக்கள் இன்று காலை
தொலைபேசிகளை திறந்த பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய குறுஞ்செய்தி பெரும்பாலானவர்களுடைய கை தொலைபேசிகளில் வெளிவந்தது. அதில் என்ன இருந்தது? பொறுத்திருந்து பாருங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதாக அந்த செய்தி இருந்தது. இதை டொனால்ட் ட்ரம்ப் உண்மையில் அனுப்பினாரா என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சி கூறுகின்ற பொழுது ஈரானினுடைய கை தொலைபேசி கட்டமைப்பு வலையாக்கத்தை உடைத்து இந்த தகவலை ஈரானுக்குள் பரவ விட்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றது. யார் அனுப்பினார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் பொறுத்திருந்து பாருங்கள் என்பது ஈரானிய மக்களுக்கு போர் தொடங்க போகின்றது என்கின்ற அமெரிக்காவின் செய்தி போல அனுப்பப்பட்டிருக்கின்றது. அடுத்த அபாயமான செய்தி, இந்த போர் நடந்தால் ஐரோப்பாவின் பல இடங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெறலாம் என்று தி நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கின்றது. இந்த போரை ஆதாரமாக வைத்து இதற்கான நடவடிக்கைகள் எங்கு நடக்கும் என்று கூறாவிட்டாலும் அதிர்வலைகளை பார்க்கின்ற பொழுது பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரிகள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அது வெளியிட்டிருக்கின்றது. பைனான்சியல் டைம்ஸினுடைய தகவலின்படி $500 மில்லியன் ரஷ்யாவிடம் இருந்து அவசரமாக ஏவுகணைகள் இறக்கப்பட்டிருக்கின்றன, திடீர் போருக்காக என்றும் கூறுகின்றது. இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. வந்திருக்கும் ஏவுகணைகள் ரஷ்யாவினுடைய வர்பா என்கின்ற புத்தம் புதிய ஏவுகணைகளாகும். இவைகளினுடைய தாக்குதல் தன்மை என்னவென்று உலகிற்கு தெரியாது. ரஷ்யா பின்னணியில், சீனா பின்னணியில், ரஷ்ய உக்ரைன் போரினுடைய 4 ஆண்டு காலம் முடிவடைகின்றது என்று இந்த இடத்தில் ஈரானுடைய எழுச்சி ஆரம்பிக்கின்றதா? ஈரான் அமெரிக்க போர் ஆரம்பிக்க போகின்றதா? ரஷ்யா ஒரு புது நாட்டுடன் போரை ஆரம்பிப்பதற்கு முதல் அமெரிக்கா ஆரம்பிக்க போகின்றதா? ஆனால் வெனிசுலா போல இது இலகுவான போராக இருக்காது. மிகவும் கவனம் 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 என்று அமெரிக்காவில் இருந்து அனைவரும் டொனால்ட் ட்ரம்பிற்கு கோரிவிட்டார்கள். என்ன செய்ய போகின்றார் டொனால்ட் ட்ரம்ப்? போரை தொடங்காமல் இருந்தால் இவர்களே ஒன்றாக திரண்டு போரை உடனடியாக தொடங்காமல் இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் இழைத்த ராஜதந்திர தவறு என்று கூறுவார்கள் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் சிந்தித்து பார்த்தாராக இருந்தால் இவர்களுடைய கருத்துக்களை எல்லாவற்றையும் தாண்டி அவர் இந்த நேரம் எதற்காக படை கொண்டு சென்றாரோ அதற்கான பணியை செய்யாமல் விடுவாராக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய செல்வாக்கு பெரு வீழ்ச்சி அடைந்து 60% அவருக்கு எதிராக இப்பொழுது அமெரிக்காவில் திரும்பி இருக்கின்றார்கள். இது 80% உயர்ந்தாலும் ஆச்சரியப்பட இல்லை. நவம்பரில் நடைபெறுகின்ற தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிகன் கட்சி தலைகுத்தன கவுளக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. இதனால் தான் கவனம் கவனம் என்று கூறுகின்றார்கள். அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது என்பதுதான் முக்கியம். ஈரானுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தாக்க வந்திருப்பது அமெரிக்கா. தாக்கினால் தடுக்க வேண்டியது ஈரானுடைய நிலை. ஈரான் தானாக போருக்கு செல்லவும் இல்லை. எனவே ஈரானுடைய தரப்பினுடைய நியாயங்கள் மேம்பட்டு நிற்பதையும் காண முடிகின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக வேகமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.